வாலாஜாப்பேட்டை நகராட்சிக்கு உட்பட்ட சொர்ணசெட்டிப்பேட்டை என்ற பகுதியில் வாழ்கின்ற பொதுமக்களாகிய நாங்கள் இன்று மதியம் 1 மணி நேரத்திற்கு முன்பாக பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இபி லைன்ல கிட்டத்தட்ட 240 வோல்ட் வர வேண்டியது 480க்கும் மேற்பட்ட வோல்ட் மின்சாரம் வந்து தாக்கியதால் என்னுடைய வீட்டில் உள்ள ஃப்ரிட்ஜும் முழுவதுமாக எரிந்து வீடு முழுவாக ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் ஆன லெவலுக்கு ஆகியிருக்கிறது. என்னுடைய வீடு மட்டும் இல்லாமல் என் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள பல பேர் வீட்டில் டிவி எரிந்து இருக்கிறது. கெப்பாசிட்டர், ஃபேன் போன்ற பொருட்கள்லாம் வீட்டுக்கு ஒரு இடத்துல எரிந்து இருக்கிறது. இதை நாங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். இது எங்களுக்கு ரொம்ப பயத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்துகிறதாக இருக்கிறது இந்த இபி. எங்க வீட்டுல கூட டிவியில ஸ்மோக் மாதிரி இது டிவி ஆஃப் ஆயிடுச்சுன்னாங்க. நான் பிறகு பார்த்த பிறகு 2 ஃபேன் போயிடுச்சு, ஒரு டியூப் லைட்டு, ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று சவுண்டு போயிடுச்சுங்க. அதோட இபிக்கு ஃபோன் பண்ணோன்னே இபி லைனுக்கு ஆஃப் பண்ணாங்க. அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கான எந்த ஒரு தெளிவான ஒரு பதிலும் அவங்க தரப்புல இருந்து இன்னும் இங்க 100 பேருக்கு மேல குடும்பம் வசிக்கிறாங்க. இதுல குறைஞ்சது ஒரு 20-25 குடும்பத்துல பகல்ல ஆன்ல வச்சுட்டு இருந்த எல்லா இவி பொருளும் சேதம் அடைஞ்சிருச்சுங்க. என்ன கேட்டாக்கா அவன் 240 வர வேண்டிய இடத்துல ஒரு இடத்துல ஃபேஸ் கட் ஆயிடுச்சு, ஒரு இடத்துல நியூட்ரல் கட் ஆயிடுச்சு, மொத்த கரண்ட் உங்க லைன்ல வந்துச்சுன்றாங்க. அது என்ன மெத்தடுன்னு தெரியல எங்களுக்கு. நம்ம பண்ண இவி அவங்களதான் நம்பி அவங்க ஒர்க் பண்றாங்க. இது எல்லாம் லைன் கட் ஆயிடுச்சு. 480 வோல்ட் உங்களுக்கே வந்துச்சுன்னா என்ன தண்ணி வர மாதிரி எதனா நுழைஞ்சு வந்துச்சா என்னன்னு தெரியல. அதுக்கான சொல்யூஷன் அவர் ஜேஇ போன் பண்ணா கூட இது வரைக்கும் ஜேஇ வரலைங்க. 1 மணி நேரம் ஆச்சுங்க அவருக்கு போன் பண்ணி. அவர் ஏடிக்கும் போன் பண்ணி சொல்லிட்டோம். ஃபோர்மேனையும் அங்க வேலை செய்யற லேபரிங்லாம் அனுப்பிச்சு விட்டு மரத்தை வெட்டிட்டு இருக்காங்க. மரம் வெட்டுறதுக்கும் அந்த கரண்ட் லைன் வந்ததுக்கும் சம்மந்தம் இல்லாத காரணம் செஞ்சுட்டு இருக்காங்க. குறைஞ்சது ஒரு 15-20 வீடு கிட்ட இருக்கும் சார். எங்க காம்ப்ளெக்ஸ்ல 7 வீடு இருக்கு. 7 வீட்டுல ஒரு வீட்டுல மட்டும்தான் நாங்க ஆஃப்ல வச்சிருக்கோன்றாங்க. மிச்சம் 6 வீட்லயும் பாதிப்பாயிருக்குங்க. இன்னும் மத்தவங்களாம் ஆன் பண்ணி பார்த்தாதான் தெரியும். எல்லாம் வேலைக்கு போயிருக்கவங்களாம் ஆன் பண்ணி பார்த்தாதான் தெரியும். ஆன்ல வச்சுட்டு இருந்த எல்லா பொருளும் சேதமாயிடுச்சுங்க. திடீர்னு ஃபயர் அதிகமா கரண்ட் வந்ததுனால டிவி ஒயர் இந்த மாதிரி வெடிச்சு டிவி எல்லாம் சவுண்ட் வந்திருக்கு. ஆர்ஓ வாட்டர் சவுண்ட் டப்புன்னு சவுண்ட் கேட்டுச்சு. ஃபேன் ஓடி இருந்தது. திடீர்னு பார்த்தனாக்கா டக்குன்னு அப்படியே நின்று விட்டது. அது ஃப்ரிட்ஜும் சவுண்டு கேட்டிருக்கு. என்ன இருக்குன்றது தெரியல. லைன் கரண்ட் வந்தாதான் என்ன ஏது பொசிஷன் எங்களுக்கு தெரியும். இது வந்தாதான் எங்களுக்கு தெளிவா. சொர்ணசெட்டிப்பேட்லேருந்து பேசுகிறோம். வோல்டேஜ் அதிகமாக ஓடினு இருக்குது. ஃபேனு பாக்ஸுங்க மெயின் பாக்ஸ் எல்லாம் ஏறி ஆரம்பிச்சிச்சு. இப்போ தகவல் சொன்னால் ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை. இபியில் ஒன்றும் இதுவரைக்கும் பதில் இல்லை. வாஷிங் மிஷினு எல்லாம் திடீர்னு புகை வர மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வீட்டில் இந்த போய் இப்போ மறுபடியும் அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணால் அது பவர் பாஸ் ஆகி நமக்கு என்ன உயிருக்கு ஆபத்து வரும்னு இந்த ஏரியா மக்கள் பயப்படுறாங்க. சம்மந்தப்பட்ட நிர்வாகத்துக்கு நாங்கள் தகவல் தெரிவித்தோம். இந்த பக்கம் அவங்க இன்னும் சரியான நடவடிக்கை எடுக்கல.